சக்கரை பொங்கலுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்தாலும் நம்ம வெண்பொங்கலோட கம்ஃபர்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதுவே ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்றைக்கி வாழ்க்கை சவைகள் சேனலில் வரகரிசி வச்சு கலர்ஃபுல்லாக க்ரீன் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் வரகரிசி, ஒரு கப் சிறுபருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். வரகரிசியும் சிறுபருப்பையும் ஒன்றொன்னா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த சிறுதானியம் பண்ணாலும் வறுத்துட்டோ இல்லை ஊற வச்சோ தான் யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே வரகரிசியை நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு 8 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேணும்னா 8 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 6 கப் தண்ணி சரியாக இருக்கும். சுடு தண்ணி ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே வந்துடுவான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரகரிசியும் சிறுபருப்பும் போட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி நமக்கு அரிசி ரெடி ஆயிடும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு எல்லாமே ஆட் பண்ணி பரட்டி வச்சுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்களெல்லாம் ஈஸியாக எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சூப்பராக சாப்பாட்டில் ஆட் ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து முந்திரி போட்டு கிளறி எடுத்தால் கம நம்ம க்ரீன் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும். இவனை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் வெண்பொங்கலோட இவன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருப்பான். இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க நம்ம வாழ்க்கை சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.